கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை என் ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ மை காட். நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரை அறிந்ததுனால தான் ஆலயத்துக்கு வருகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று தெரிந்தனால தான் தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். தெரிந்தனால தான் நம்ம கடந்து வருகிறோம். ஆனால் வேதத்தில் அந்த வேத மனிதர்கள் அநேகர் தங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க பாருங்க, ஆலயத்துக்கு வர வர நம்ம என்ன செய்யணும்னா, என்னுடைய துன்பத்தின் பாதையில் இல்லாவிட்டால் நான் ஒரு சவாலை சந்திக்கிறேன், இந்த காரியத்தில் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். என் கூட அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாப்புல, நல்ல சந்தோஷமாக பேசி பழகணும், எல்லாத்துலேயும் நல்லா இருப்போம், ஒன்றாவே ட்ரிப்பு போவோம், எல்லாம் ஒன்றா பண்ணுவோம். திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சுன்னா, எதிர்பார்க்கல என் சூழ்நிலை இப்படி ஆகுன்னு, ஒரு தேவையின் மத்தியில் இந்த உதவி செய்ய முடியுமான்னு கேட்ட உடனே ஃபோன் நான் ரீச்சபிளாக வருது. திடீர்னு இது வரைக்கும் ஒரு பற்றி தெரியலையே. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் பழகினேன், அவர் நான் அறியல, அவர் இன்னாருன்னு அறியல. சில வேளைகள் நம்ம எவ்வளவு வருஷம் பழகிறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு காலம் வருகிற பொழுது தான் அவங்களுடைய ட்ரூ கலர் தெரியும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொண்டோம்னா, நம்முடைய சவால்களின் நேரத்தில் நம்ம கடந்து போகிற சில வேளைகளை சோதனை சந்திக்கிறோம், நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னை கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டு வெளிப்பட்டார். ஆபிரகாமை கேட்டால் சொல்லுவார், நான் ஆண்டு இன்னார்னு அறிஞ்சிருக்கிறேன், அவர் சொன்னதை எனக்கு செய்வார். யாக்கோப்பை கேட்டால் சொல்லுவார், அவர் சொன்னதை செய் வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா வனாந்திரத்தின் பாதையில் நான் கடந்து போனாலும் என் கூட ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு ஒரு சில தேவ மனிதர்களை பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அறிந்திருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுனால, ஞானஸ்தானம் எடுத்தனால, சபைக்கு வர்றதுனால கர்த்தர் நல்லவர் தெரிஞ்சிட்டேன் போதும், அதோடு நிறுத்தாதீங்க. என் ஆண்டவர் இன்னும் கிட்டி சேரணும் சொல்லுங்க. நான் ஆண்டவர் இன்னும் கிட்டி சேரணும், என் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஐ நீட் டு நோ மை காட். நான் ஆண்டவர் இன்னார் என்று அறிந்துட்டேன்னா கடைசி நாள் வரை நான் கலங்க மாட்டேன். அதுதான் யோபு சொல்லுகிறார், நான் கடைசி வரைக்கும் மட்டும் கவலைப்பட மாட்டேன்ப்பா, என்ன ஆயிட்டாலும் சரி அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த அனுபவத்தில் எல்லாம் பவுல் கடந்து போனார். பவுல் கடந்து போய் திமோத்தேயுக்கு இந்த அனுபவத்தை சொல்றார். திமோத்தேயு, நான் ஆண்டரை எப்படி தெரியுமா ருசிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ரகபோ திருச்சபை ஆண்டரை ருசிக்கணும். இந்த ஊழியத்தினுடைய விஷன் படி ஒவ்வொருவரும் அந்த நெருக்கி ஏவுகிற அன்பில் தொடப்படணும். ஏதோ ஒரு நாட்களில் தொடப்படணும். வந்தேன், ஆராதித்தேன், கடந்து போனேன் அப்படின்னு ஒருவரும் ரகபோத் ஊழியத்தில் இருக்கக்கூடாது, ஊழியத்தோடு இணைக்கப்பட்டவங்க இருக்கக்கூடாது. நம்முடைய விஷன் படி enabling the body of Christ to experience the Christ compelling love. ஒவ்வொருவர் மேல அந்த தொடுதல் வந்தே ஆகணும். அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு, அதுதான் இந்த ஊழியத்தினுடைய தரிசனம். எப்படியாவது அந்த நெருக்கி ஏவுகிற அன்பை அவங்களுக்குள்ள ஊற்றிடணும். அதனால் பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 9-12 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு chapter 1 verse 9 to 12 எல்லாரும் வாசிக்கலாம். அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என் ஃப்ரெண்டு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பேரண்ட்ஸ் என்னை நடத்தினாங்க, இல்லாட்டி என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரட்சிக்கப்பட்ட, அதெல்லாம் ஒரு வாய்க்கால். ஆண்டவர் உங்களை தீர்மானிச்சிருக்கார் உங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்ம எந்தெந்த நாளில் ரட்சிக்கப்படணும், எப்போ தொடப்படணும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். எங்களுக்கு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். 26 டிசம்பர் 1999 இந்த குடும்பத்தை தொடணும், எனக்குள்ள இழுத்துக்கொள்ளணும். உங்களையே அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள் ஆண்டவர் தொட்டிருப்பார். அப்படி தொட்டு ஆண்டவர் அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதனை நியமிக்கப்பட்டேன். அந்த கிருபை வெளிப்பட்டது, என்னை தொட்டார். நான் தமஸ்குக்கு போகிற வீதியில் எல்லா ஆண்டவருடைய ஜனங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற வேளையில் ஆண்டவர் என்னை தொட்டார். அவரை பற்றி நான் அறியல, அப்போ அறிஞ்சு கொண்டேன்
அதற்கு அவருக்கு ஊழியம் செய்யும்படியே வந்தேன். 12வது வசனம் முக்கியமான வசனம், எல்லாரும் நல்லா சத்தமாக வாசிக்கணும். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்க நிச்சயித்திருக்கிறேன். That is why I am suffering as I am. Yet this is no cause for shame, because I know whom I have believed, and I'm convinced that he is able to guard what I have entrusted to him until that day. விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதில் அந்த குறிப்பிட்ட வசனத்தின் பகுதியை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். I know whom I believe. இன்னைக்கு ஜனங்களை, நண்பர்களை நம்புகிறோம், குடும்பத்தில் உறவுகளை நம்புகிறோம். திடீரென்று ஏமாற்றங்கள், திடீரென்று ஷாக்ஸ், சர்ப்ரைசஸ். இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசஸ் வருது பாருங்க ஏமாற்றத்தின் பாதையில். ஆனால் ஒருவரை நம்பினா ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. அவரை நம்பணும், அவர் நம்புகிறார். இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் அறிந்து கொள்றதுனா நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன கலர் பிடிக்கும், அவருக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், எது பிடிக்காது, அது முக்கியம் இல்லை. முக்கியம்தான், அதாவது தெரிஞ்சுக்குங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் சொன்ன பாருங்க, நண்பர்கள் என்னோட கூட இருக்கிறாங்க, பல வருஷம் என்னோட பழகிறாங்க, இந்த ஜேர்னியில் கூடவே இருக்கிறாங்க. அவங்க நான் புரிஞ்சுக்கவே இல்லையே, அறிந்து கொள்ளவே இல்லையே. அறிந்து கொள்றங்கிறது அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. நான் அவங்கள அறிஞ்சிட்டேன், அவங்க இப்படிப்பட்டவங்க அறிஞ்சிட்டேன், அதனால் நான் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டேன். நான் அறிந்து கொண்டேன். இக்கட்டின் வேலையில் கை விட்டுருவாங்க, நட்டாத்தில் விட்டுருவாங்க. எந்த வேலை யாரை எப்போ அறிஞ்சு கொள்ளணும்னா அவங்களுடைய ட்ரூ கலர். சில வேலை சொல்கிறேன் பாருங்க, அந்த கஷ்ட நேரத்தில் அவங்க ட்ரூ கலர் வெளிப்பட்டுருச்சு. அதுதான் அறிந்து கொள்றது. ஒரு ஜனங்களை அறிந்து கொள்றது. சில இடத்துல நம்ம நேசத்தை வைக்கிறோம், பாசத்தை வைக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம், ஏமாற்றப்படுகிறோம். உடனே நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ இவ்வளோதான் நான் தெரிஞ்சேன். ஏன்னா நீங்கள் நம்ம அறிந்து கொள்ளலை. அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால சில வேளைகளில் இந்த காரியத்தை நான் செய்யலாமா ஆண்டவரே, இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த உதவியை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யலாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பண்ணினா சில வேளையில் நம்மளுக்கு ஏமாற்றம் அவ்வளோ அந்தளவுக்கு இருக்காது. ஆண்டு இடத்துல கேட்டு சில வேளைகளில் ஆண்டருடைய ஊழியம் தானே, ஆண்டருடைய பிள்ளைகள் தானேன்னு சொல்லி ஒரு லெவல் தாண்டி நான் போய் பண்ணுகிற பொழுது பரிசுத்த ஆவியான சில வேளைகளில் அப்ரப்டாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். அப்போ எனக்கு புரியல. சில சேலம் மரமண்டி புரியுதில்ல பாருங்க. அப்போ புரியல, ஏன் ஆண்டருடைய ஊழியம், ஆண்டரை நேசிக்கிற பிள்ளைகள், அவர் அறிவார் நம்ம டைமை எங்கே கொடுக்கணும், நம்ம எனர்ஜி எங்கே கொடுக்கணும், நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அவர் அறிவார். இன்னைக்கு நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். முதலாவது என் ஆண்டவர் இன்னார் என்று அறியணும். தயவு செய்து ஒரு லெவலில் நிறுத்திடாதீங்க. எத்தனையோ ஆண்டுகள் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 36வது அதிகாரம். ஆனால் கடந்த நாட்களில் வாசிச்ச பொழுது உங்களோட பகிர்ந்து கொண்ட பாருங்க, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உங்களுடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணுகிறோம், அந்த வெளிச்சத்தை ஆண்டு கொடுக்கிறார், பிடித்து கொள்ளுகிறோம், நீங்க நிரப்புவீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டு இன்னும் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை ஒரு கஷ்டமான பாதையில் இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இயேசுங்கிற நாமமே உங்களுக்கு தெரியல, இயேசுவை நீங்க அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவரா, எனக்கு நன்மை செய்கிறவரா, அவர் அறிந்து கொள்ளலாம். எப்பவுமே எந்த இடத்துலையுமே நமக்கு ஏமாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆண்டரை தயவு செய்து குறை சொல்லாதீங்க, தயவு செய்து ஆண்டரை குறை சொல்லாதீங்க. நான் சொன்னபடி கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இத்தனைக்கு ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, இயேசு இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஊழியக்காரர் மூலமாய் எத்தனையோ விரயத்தில் கடந்து போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிட்டோம். ஸோ எது செய்தாலும் அவர் சொல்லணும், அவர் வார்த்தை சொல்லணும். வெரி கேர்ஃபுல். நீங்கள் நானே உங்களுக்கு சொன்னாலும் சரி, எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுகிறாரா? We have learned a very costly lesson. அதனால் அவர் இன்னார் என்று அறிந்து கொண்டோம். ஆண்டு சில வேளை நம்மளை சோதித்து அறிகிறார். உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் ஆண்டு உருவாக்கினார், ஆதாம் உருவாக்கினார், எல்லாத்தையும் உருவாக்கி அவன் கையில் கொடுத்து ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் சோதித்து அறிகிறார். இந்த ஆதாம் நான் உருவாக்கினேன்,
என் ஜீவ சுவாசம் அவனுக்குள்ள இருக்குது, எல்லா அதிகாரம் அவன் கருத்தில் கொடுத்துருக்கிறேன், இவன் சொன்னதை கேட்பானா, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி தான் சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே இருக்குது, அதை மட்டும் நீ சாப்பிடாத, சாப்பிட்டா நீ சாவாயின்னு சொன்னார். கேட்கவே இல்லை, கீழ்ப்படியில் ஆண்டவர் அறிஞ்சிட்டாரு. இதுக்கு மேலே அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது, ஏதேன் தோட்டத்துட்டு வெளியே விட்டுட்டார். ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளை பார்க்குறார், சோதிச்சு பார்க்குறார். இந்த ஆசீர்வாதத்தை இவங்க மேலே கொடுக்கலாமா, இந்த உயர்வை இவங்க மேலே கொடுக்கலாமா, நம்ம கூட இருப்பாங்களா? சவுலை நம்பி ஆண்டவர் கொடுத்தார், ஏமாந்துட்டார். ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் சோதித்து பார்க்குறார். ஆபிரகாம் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், விசுவாசத்தின் தகப்பனை நான் உயர்த்த போற, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற, எனக்கு பிடித்த ஜாதியா இவன் ஜாதியை உருவாக்க போற. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கலாமா? ஆண்டவர் யோசிச்சார். சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனை ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். பார்த்தாரி, நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, சும்மா உதாரணத்துக்காக கேட்குறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுத்துருக்கிறார், கிருபியை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் உங்களோட சொப்பனத்தில் பேசுகிறார், இந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய ஊழியத்திற்காக கொடு. ரகபோத்து ஊழியம் இல்லை, எந்த ஊழியமாக இருக்கட்டும் வச்சுக்கல, ஊழியத்துக்காக கொடுன்னு சொல்கிறார். உடனே நீங்கள் சொல்லக்கூடாது, ஓ இந்த கனவு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் இடைப்படுவார். சரிங்களா? சொப்பனத்தில் தான் இடைப்பட்டார். இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதிக்கும்படியாய் இது சொப்பனத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்றபடி கடந்து போறான். ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் செய்கிறோம், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கலையே, இந்த நன்மையை கொடுக்கலையே, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் டெஸ்ட் பண்றார். சில கஷ்டத்தின் பாதையில் கடந்து போகிறோம். ஸோ நான் இது பண்ணின ஆண்டருக்கு பிரியுமா, நம்ம ஆண்டரை போய் தெரிஞ்சுக்கிறோம், ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்கிறேன். இன்னைக்கு ஏதோ சில காரியங்களில் தடைப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு அவர் இன்னார்னு அறிந்து கொள்ளுங்க. அவர் எப்படிப்பட்ட இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள உங்களை ஊற்றுங்க. உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களை இன்னும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. 10வது வசனம் அதே அதிகாரம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். ஆபிரகாம் பார்க்குறார், ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் கூட்டிட்டு போறான், கடைசி வரைக்கும் போவானா, கத்தியை தூக்குவானா? கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் வாசிங்க, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறாரா? 75 வயசுல கூப்பிட்டாரு, 87 வயதுல திரும்ப வாக்குத்தத்தத்தை கொடுத்து உனக்கு பிள்ளைய கொடுப்பேன்னாரு. 100 வயதில் ஆசீர்வதித்தாரு. 25 வருஷம் காத்திருந்தானேப்பா. 25 வருஷம் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்த நன்மையை பெற்று அதற்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு ஆண்டு சொல்றார். அப்படின்னா இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் ஆண்டு அறிந்து கொள்றாரா? அப்படின்னா அந்த சூழ்நிலையில என் வார்த்தைக்கு நீ கட்டுப்படுவியா? அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம். இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய பரத்தின் ஆசீர்வாதம் என் மேலே வரணும்னா நம்மளை ஆண்டரை அறிந்து கொள்ளணும். அப்படி ஆண்டு ஆபிரகாம் அறிந்து கொண்ட பிறகுதான் அந்த அற்புதத்தை ரிலீஸ் பண்றார். 22வது அதிகாரத்தில் வசனம் 17, 18, 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிற, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால், if you are ready to sacrifice, if you are ready to dedicate, if you are ready to keep God in your first place, செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானச்சு நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதரிப்பார்கள் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டு அப்பத்தான் அறிந்து கொள்றார். 25 இயர்ஸ் ப்ளஸ் ஒரு 17 இயர்ஸ், இவ்வளவு வருஷம் கழித்த பிறகுதான் ஆண்டு நினச்சிக்கிறாரு, ஓ நீ என்னுடையவன் அறிந்து கொள்றார். இன்னைக்கு பாருங்க,
நம்ம ஆண்டு எப்படிப்பட்டவர், எனக்கு என்ன காரியங்களை செய்ய வல்லவன், கொஞ்சம் ஆண்டரை பற்றி தெரிஞ்சுட்டு ஆண்டரை என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு செய்யல இல்லைங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சகலத்தையும் நமக்கு நேர்த்தியாய் செய்ய அவர் உண்மை உள்ளவர். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எனக்கு என்ன செய்ய வல்லமை உள்ளவர், அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் முறுமுறுக்க மாட்டீங்க, ஆண்டரை பற்றி குறை சொல்ல மாட்டீங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகலின்னு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக சொல்லுவீங்க. நீங்கள் என்னோட கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், யோபு ஆபிரகாமின் நாட்களில், அதற்கு பிறகு வந்த நாட்கள் இருந்தவர் தான். மோசேயை பார்த்தவர் இல்லை, அதற்கு முன்பான நாட்கள். அந்த நாட்கள்லேயே யோபு ஆண்டவரை அவ்வளவு தான் அறிந்து வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு நாள் ஆண்டரோடு நடக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சிட்டோம், எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சிட்டோம். இந்த ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க, என் ஆண்டரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, ஆண்டரை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, அப்போ என்ன பண்ண மாட்டோம், கலங்க மாட்டோம். என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என் காரியம், நான் ஆண்டவரை பற்றி இருக்கிறேன், நான் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டர் சகலத்தை எனக்கு செய்வார். யோபு தான் சொல்லுகிறார். யோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற பொழுது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். He was very sincere. He was very careful on honoring God. தேவனை கனப்படுத்துவதில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தனால தான் யோபு 19வது அதிகாரத்தில் வசனம் 23 27 அந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப நெருக்கிறாங்க. நீ சரியில்லை, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட. சில வேளையில் நம்ம ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகிறோம் பாருங்க, அப்போ உடனே நிறையா நீதி செய்கிறவங்க மாதிரி சொல்லுவாங்க, இவங்க ஆண்டருக்கு பிரியமா இல்லை. யோபுவுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு வேளை யாராவது உங்களை பார்த்து நீங்கள் ஆண்டருக்கு பிரியமில்லாத செய்கிறீங்க, அது உங்களுக்கு நடந்துச்சு இல்லை, உங்களுக்கும் ஆண்டருக்கு இருக்கிற உறவு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் அப்பா இடத்துல தைரியமாக இருங்க. ஒருவேளை யாராவதுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்ததுன்னா, ஆண்டருக்கு இவ்வளவு இருந்தீங்களே, என்ன பண்ணீங்களே, ஏது பண்ணி கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவருக்கு நீங்கள் இவ்வளவு இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நன்மை நடக்கலையேன்னு சொன்னாங்களா, அவங்க இருதயம் உடைக்கப்பட்டிருந்து, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார், தேவக்கரம் உங்களோடு கூட இருக்கோ. அவ்வளவு அந்த ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நெருக்கிறாங்க. அதன் மத்தியில் யோபு அழகா சொல்றாரு பாருங்க, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமா இருக்கும். யாரு தான் எப்படி தான் இதை கேப்சர் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு சில வல்லுநர், வேத வல்லுநர் சொல்றாங்க யோபுவே இதை எழுதி வைத்திருக்கார். சில பேர் சொல்றாங்க மோசே எழுதினாருன்னு சொல்லி. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் சொல்ற அந்த வார்த்தைகளை கருங்கல்ல உளிவெட்டா ஈய எழுத்தா பதித்தா நலமா இருக்கும். என்ன சொன்னார்? 25 எல்லாரும் சத்தமா வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளு இந்திரங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார். எப்படி? யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்தில் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு பல வருடங்கள் கழித்து பத்மு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு யோபுவுக்கு எப்படி தெரிஞ்சது? யோபு ஆண்டரோடு அந்த க்ளோஸ்னஸ், கெட் க்ளோஸர் வித் காட். இந்த கிறிஸ்துவ ஜீவி என்ன தெரியுங்களா? ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு மார்க்கம். This is not a religion. இது ஏதோ நான் போறேன். சில வேளை இந்த பழக்க தோஷம் சொல்றோம், நீங்க கோயிலுக்கு போனீங்களா, ஆராதனைக்கு போனீங்களா, நல்லது. பட் இட் இஸ் a relationship with God. ஏனோக்கு நடந்தார் உம்மோடு கூட எடுத்துக்கொண்டீர் ஐயா. ஏனோக்கு என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆண்டரோடு சஞ்சரித்துட்டு இருந்தார் 300 வருஷம். ஆண்டவர் மேல ரொம்ப நேசமாயிட்டார். பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு பிரியமானனால ஏனோக்கு நீ வாப்பா, நீங்க இருக்க வேண்டான்னு ஏனோக்கு கூட்டிட்டு போயிட்டார்.
எலியா மேல அவ்வளவு ஆண்டவர் ஆசையா இருந்தார். அக்னி ரதத்தை அனுப்பிச்சு அப்பவே கிராப் வச்சதுக்காரு பாருங்க. அப்பவே கிராப் சர்வீஸ் பாருங்க. ஹெவன்ல இருந்து அக்னி ரதங்கள் கடந்து வந்து அப்படியே ஒரு கொண்டு போயிருக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர். அப்படி இருக்கிற ஆண்டரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே ஆண்டரை ரொம்ப தள்ளி வைக்காதீங்க. ஏதோ ஆண்டர் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம ஒவ்வொருவரோடு பேச விரும்புகிறார், நம்மோடு நடக்க விரும்புகிறார். என்ன காரியமாக இருந்தாலும் நான் கூட இருக்கிற, கவலைப்படாதேன்னு சொல்லுகிறார். யோபு ஆண்டவரை அறிந்திருந்தார், நன்கு அறிந்திருந்தார். எனக்கு உதவி செய்ய வல்லவர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு கடந்து போன அதே பாதையில் இன்னைக்கு யாரும் கடந்து போறதில்ல. ஆனால் என்ன கஷ்டத்தில், என்ன கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு தேவையான உதவியை செய்வார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நன்கு அறிந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாள் நம்மளை மறக்கிறவர் அல்ல. மனிதர்கள் மறப்பாங்க, மனிதர்களுடைய வார்த்தை மாறி போகும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவருடைய ஒரு எழுத்துக்கள் ஒவ்வொரு உறுப்புகளோ மாறாதது. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. மேலான காரியங்களை நமக்கு செய்கிறவர். அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இதுக்கு மேல என்னால முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஒருவேளை சிலர் நீங்க சொல்றீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாஸ்டர், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு முடியுமான்னு தெரியல. எந்த இடத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிற யார் எனக்கு உதவி செய்வாங்க? அப்படித்தான் பவுல் அந்த சூழ்நிலையில் இருந்தார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தெரிஞ்சிட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டாரு. என்னை ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும், அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் ஆண்டவர் அது புரிஞ்சிட்டார். இன்னார் என்று அறிந்து கொண்டார். அதை தெரிஞ்சனால தான் தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, நான் அவரிடத்தில் அதன் நிமித்தம் 2 தீமோத்தேயு 1:12 அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் தெரியுமா? ஏன் கல்லால் அடிக்கப்படுறேன்னு தெரியுமா? ஏன் சிறைச்சாலையில் போடப்படுறேன்னு தெரியுமா? ஏன் இந்த கடல் யாத்திரையில் அந்த கப்பல் உடையுது, அதன் மத்தியில் ஏன் இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? சில பேர் சொல்றாங்க பாருங்க, எதுக்கு உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? யோபு பார்த்த மனைவி சொல்லுகிறார், ஆண்டவர் தூஷித்து ஜீவனை விடு. அந்த நேரத்தில் கூட யோபு சொல்லுகிறார், நன்மையை பெற்றுக்கொண்டோம், தீமையில கடந்து போகக்கூடாதா? சில வேளைகள் ஆண்டருக்காக தீமையை சுமக்கிற வேலைகள் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டருக்காக சில நிந்தையை சுமக்கிறீங்க, தீமையை சுமக்கிறீங்க, அதை எல்லாம் கர்த்தர் நன்மையா உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தீமையா போயிருச்சே, ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில் நடத்துறாரு, அது தீமை போல இன்னைக்கு தெரியலாம், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாதைகளுக்கும் நன்மையாக மாற கவலைப்படாதீங்க. வலதுகரத்தை ஊறி சொல்லுங்க, என்ன தீமையின் பாதைகளாக இருந்தாலும், யாரை தீமையா நடத்தினாலும், தீமையின் பாதைகளை கர்த்தர் எனக்கு நன்மையா மாற்றுவார். யோசேப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பு அடிக்க நொறுக்கப்பட்டு கீழே தாழ்த்தப்பட்டு போனார். ஆனா யோசேப்புக்கு தெரியும், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை உயர்த்துவார். அந்த யோபு அந்த நம்பிக்கை இருந்தது. அதே போல் அவருக்கு அந்த நம்பிக்கை, அதான் சொல்றார், அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிற நான் வெட்கப்படுறதில்லை, நான் விசுவாசித்திருக்கிறேன் என்று அறிவேன். இதை சொல்ல 2 தீமோத்தேயு 1:12 சொல்ல பல சூழ்நிலைகளில் பவுல் கடந்து போனார். இப்பொழுது உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். தீமைகளை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். அதை அனுபவித்து அந்த அனுபவத்திலிருந்து பிரசங்கிக்கிறேன். எந்த ஒரு பிரசங்கம் அனுபவித்து அந்த தேவ ஊழியன் அந்த பாதையில் கடந்து போய் அனுபவித்து பிரசங்கப்படுகிறதோ, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே அந்த தாகத்தோடு அதை ரிசீவ் பண்ற பொழுது அந்த மாற்றங்கள் நடக்கும். பவுல் கடந்து போறார். 2 கொரிந்தியர் 1 வசனம் 8-10, 2 கொரிந்தியன் சாப்டர் 1 verse 8-10. இந்த பகுதியில் என்ன சொல்லிருந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டாருங்கிற அவர் கண்டுபிடிச்சிட்டார். இன்னைக்கு நீங்களும் கண்டுபிடிக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களை வேலையிலிருந்து தூக்கிடும் தெரியுமா, நீங்க மனசுக்குள்ள சொல்லணும், அவர் சொல்ற வரைக்கும் நீ யாரும் டச் பண்ண முடியாது. கையை நீட்டி சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க, அவர் எனக்கு சொல்ற வரைக்கும் யாரும் டச் பண்ண முடியாது. அவர் என்ன வச்சிருக்கார், என்னை யாரும் நகர்த்த முடியாது. இந்த ஸ்தானை ஆண்டு கொடுத்தது நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பார்க்கலாம். முடிந்தா நீ ட்ரை பண்ணிப்பார், இல்லைன்னா அந்நிய பாஷையில் பேசிங்க, தெரிகிற மாதிரி பேசிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எப்படி பவுல் தெரிந்து கொண்டார்? 2 கொரிந்தியர் 1:8-10 வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. முடியல பாஸ்டர்,
இவ்வளவுதான் என்னால் தாங்க முடியும். ஒரு 50 கிலோ தாங்கலாம், வேணா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டால் ஒரு 75 கிலோ தாங்கலாம். 200 கிலோ பாரம் என்னை அழுத்துது பாஸ்டர், அழுத்துது. ஒரு சிலருடைய மனதை பாரம் அழுத்துது. மனதை பாரம் அழுத்துகிற பொழுது, எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்ம இருதயத்தை அழுத்துகிற பொழுது, அந்த பாரம் அழுத்துகிற பொழுது, அந்த மன அழுத்தத்தில், அந்த பார அழுத்தத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க. அந்த நேரத்தில் அந்த பாரத்தை அப்பா சமூகத்தில் இறக்கி வச்சிடணும். அளவுக்கு மிஞ்சின பாரத்தை நம்ம சுமக்கக்கூடாதுங்க. தயவு செய்து யாரும் என்னால் முடியல, இவ்வளவுதான் சுமக்க முடியும், இவ்வளவுதான் காரியத்தை செய்ய முடியும், நிச்சயம் ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பார். கவலைப்படாதீங்க. என்ன பாரமாக இருந்தாலும் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் சொல்றார், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல், எல்லாரும் வாசிங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராம் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். முடிவு பண்ணிட்டோம், முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லை, முடிஞ்சு போச்சு. யாராவது உங்கள் வேலையை குறித்து, உங்கள் ஃப்யூச்சரை குறித்து, நீங்கள் எடுத்த முயற்சியை குறித்து, இவ்வளவுதான், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன். எதையும் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு காரியத்தை இவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அவர் காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்கு முடிஞ்சது பாஸ்டர், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியலன்னு இருக்குதோ, கர்த்தர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ள போறீங்க. 10வது வசனம், அப்படிப்பட்ட மரணத்திற்கும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருந்தோ. அவர் தப்புவித்தார், அப்படிப்பட்ட மரணத்துக்கு எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அந்த போராட்டத்தில் கடந்து போன பிறகு, அந்த ஆசியாவில் அவங்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவம், சொல்லனா துயரம், பலத்திற்கு மிஞ்சின பாரம் ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டார். அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆண்டவர் தப்பு வச்சிருவார். என்ன காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவர் தூக்கிடுவார், எப்படி வேணாலும் தூக்கிடுவார், எப்படி வேணாலும் எனக்காக வாசலை திறப்பார். உங்களுக்கு எல்லா வாசல் அடைக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். இந்த வார்த்தைக்கு, இந்த செய்திக்கு பிறகு அடைக்கப்பட்ட இடங்களை ஆண்டவர் வாசலை திறக்க போறார். எப்படியாவது திறக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்படி வேணாலும் அவர் வாசலை திறக்க வல்லமை உள்ளவர், எப்படி வேணாலும் ஒரு அசைவை கொண்டு ஒரு வல்லமை உள்ளவர். பவுல் அறிந்து கொண்டார், இன்னார் அறிந்து கொண்டேன், சொல்ல முடியாத துயரம் என் வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் என் ஆண்டவர் என்னை கைவிடலை, அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஒரு அசைக்க முடியாத தைரியம், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதே தைரியம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வரட்டும். ஏன்ற கைவிட மாட்டார். யார் என்னை பற்றி என்ன சொன்ன, என்ன இது உங்களுக்கு முடியும், இது உங்களுக்கு முடியாது, இது உங்களுக்கு கேபபிள், நீங்கள் கேபபிள் இல்லை. ஹூ ஆர் யூ டு டெல் மீ ஐ எம் கேபபிள் ஆர் நாட்? எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரியா? நீங்க மனசுக்குள்ள வச்சு சொல்லணும், என்ன பார்த்து சொல்ல இவங்க யார்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் செய்வார். அந்த தைரியம், அந்த ஆணித்தரம் உங்களுக்குள்ள வரணும். நீங்க சொல்லணும், என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற. பவுல் சும்மா சொல்லல. அந்த 2 தீமோத்தேயு 1:12, எதுக்கு இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்க நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார், என்னை கைவிட மாட்டார். நீங்கள் எந்த வேலையில், எந்த இடத்துல இருக்கணுமோ, எது நாள் வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கணுமோ, நீங்கள் வைத்திருக்கிற கம்பெனியில் உங்களுடைய அசைன்மெண்ட் எந்த நாள் வரைக்கும் இருக்குதோ, இல்லை உங்களுடைய காரியங்கள் எங்கே ஆண்டு முன்குறித்து வைத்திருக்காரோ, அந்த ஆண்டு வைத்திருக்கிற முடிவு வரைக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாதுங்க, யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. ஆண்டர் அனுமதி இல்லாத அளவுக்கு எந்த வல்லமையும், எந்த அதிகாரம் உங்களை மாற்றவே முடியாது, எந்த மாற்றம் வர முடியாது. சொல்லுங்க, நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எல்லா வகையிலையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை நமக்கு என்னால் தாங்க முடியாத பாரம், ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. எந்த பாரத்தையும் உங்கள் பலத்துக்கு மிஞ்சி நீங்கள் பாரத்தை சுமக்கவே வேண்டாம், அப்பா சமூகத்தில் கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது நான் செய்கிற ஒரே காரியம், உபவாச நேரத்தில் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அவருடைய வேத வசனத்தை வாசிக்க அதிலிருந்து ஆண்டவர் பேசுவார்.
அதன் மூலமாக ஆண்டவர் பலப்படுத்துவார். நிச்சயம் ஆண்டவரை கிட்டி சேர இன்னும் ஒப்பு கொடுங்க. அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். ஐ ஷுட் நாட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருக்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். இன்னும் உங்களை நெருங்கணும். ஆண்டவரை இன்னும் கிட்டி சேரணும். நீங்கள் எவ்வளவு நல்லவரும் தெரிஞ்சுக்கணும். நிறையா வேலைகளில் ஆண்டவர் வித்தியாசமாக நடத்துவாருங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமான் என்கிற அந்த தளபதியை, சீரியனுடைய ராஜாவுடைய தளபதியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளிட்டார். பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். அந்த மனிதன் குஷ்டரோகியாக இருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடித்து சிறை கைதியாக பிடித்து போன ஒரு மகள் அந்த அரண்மனையில் அவனுடைய மனைவிக்கு உதவி செய்கிறாள். அந்த மகள் சொல்லுகிறாள், எலிசா என்கிற தீர்க்கதரிசி இடத்துல போனால் குணமாக்குவார்னு சொல்லி. அதனால் அவன் ராஜாவிடத்துலேருந்து கடிதம் வாங்கி எலிசா தீர்க்கதரிசி பார்க்கும்படியாக வருகிறான். எலிசா தீர்க்கதரிசி போய் பார்க்குறான். எலிசா தீர்க்கதரிசி வெளியில் வரல, ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்புகிறார். அதே அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ஏசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது ஒரு மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். வெளியே வந்து பார்க்கல. உடனே உனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் யாரு, எவ்வளோ பெரிய ஆள், எலிசா வெளியில் வந்து கையை தலையில் வச்சு சுத்தமாகுன்னு சொல்லணும். அப்போ பார்க்கும்போது எல்லாம் சுத்தமாகும் நான் நினச்சேன். இன்றைக்கி நிறையா நேரம் நம்ம நினச்சிக்கணும், இப்படி தான் காரியம் நடக்கணும், இப்படி தான் மாறுதல் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு எப்படி கடந்து வருகிறதோ, ஆண்டு எந்த வகையில் உங்களோட பேசுகிறாரோ, ஆண்டு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நான் அர்ப்பணித்தால் அந்த இடத்துல அற்புதம் உடனடியாக நடக்கும். அவன் முடிவு பண்ணிட்டான், நான் கேட்க போகிறதில்ல, நான் வந்த வழியாக திரும்பி போக போகிறேன். அவன் சொன்ன பாருங்க 12வது வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக இருக்க இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். He was about to miss his blessing. நாகமான் was about to miss his destiny. இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தில் நம்ம போக போகிறோமா, இல்லை திட்டத்திலிருந்து மாறி போக போகிறோமா, கர்த்தர் முடிவு செய்வார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கடந்து வருகிறது. தேவனிடத்தில் கிட்டி சேருங்க. ஆண்டவர் இன்னார் என்று அறியணும். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நீங்கள் இதை யோசிச்சு, ஆண்டுகிட்ட நான் கிட்டி சேரணுமா, நான் என்ன செய்யணும், ஒரு சின்ன முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். அந்த வார்த்தை கடந்து வருகிறது. இதெல்லாம் நம்மளுக்கு எட்டாத காரியம். நம்ம என்னையா பண்ண முடியும்னா மிஸ் பண்ணிடுவோம். நாகமான் மிஸ் பண்ணியிருப்பா. நிறையா நேரம் ஆண்டவர் வேதத்தில் ஒரு காரியம் இருக்குது, God gives the free will. தன்னோடு இருந்த யூதாஸ் காரியத்திற்கு 3.5 வருஷம் கூடவே இருக்கிறான். ஆண்டவர் நன்மை தீமை நிறைய நேரம் சொல்லுகிறார். என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாது இருந்தால் அவனுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றார். இன்னைக்கு ஆண்டு நம்ம கரத்தில் தாங்க நன்மையும் தீமையும் கொடுக்கிறார். எனக்கு ஏன் ஆண்டு நன்மை செய்யல, எனக்கு ஏன் ஆண்டு இப்படி நடத்தின, ஆண்டு நடத்துறதுல ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். அந்த இடத்துல வார்த்தை கடந்து வருகிறது. எலிசா என்ன சொன்னார், நீ போய் ஸ்நானம் பண்ணிவாம். 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா, நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. ஆண்டுடைய வார்த்தை தேவ ஊழியின் மூலமாய் கடந்து வருகிறது. கடந்து வருகிற வார்த்தையின்படி அவன் பண்ணினா அவனுக்கு அற்புதம். அவன் உக்கிரம் கொண்டு கோபப்பட்டு கடந்து போறான். இன்னைக்கு கோபப்படுறதுனால தேவனுடைய காரியத்தை சில வேளைகள் நம்ம இழந்து விடுவோம். தயவு செய்து அந்த உக்கிரம் வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றார் அதை நான் செய்கிறேன். அப்போ கூட இருக்கிற ஒரு மனிதன் சொல்றான், நீங்க போய் உங்களுக்கு கஷ்டமான காரியம் சொல்லி தான் பண்ணியிருப்பீங்களே, டஃப்பான காரியம் தான் பண்ணியிருப்பீங்களே, இது சாதாரண காரியம் தானே, நீங்கள் பண்ணக்கூடாதா? 13வது வசனம். அவன் ஊழியக்கார சமீபத்திலிருந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். இந்தபடி நல்ல அட்வைசர்ஸ், நல்ல கவுன்சில் பண்ணுற நண்பர்களை வைத்து கொள்ளுங்க. நல்ல அட்வைஸ், நல்ல கவுன்சில். குடும்பத்திலையும் உங்களுக்கு நல்ல அட்வைஸ், நல்ல கவுன்சில் கணவன் மூலமாக வருது, மனைவி மூலமாக வருது, ஏற்றுக்கொள்ளுங்க. சில வேளைகள் பிள்ளைகள் நல்ல கவுன்சிலை கொடுப்பாங்க, ஏற்றுக்கொள்ளுங்க.
நண்பர்கள் நல்ல கவுன்சில் கொடுக்கணும். அந்த 13வது வசனத்தில் அவன் அந்த கூட இருந்த அந்த ஊழியக்காரன் மட்டும் சொல்லலை அப்படின்னா நாகமான் இன்றைக்கு வேதத்தில் இடம்பெற்றிருக்க மாட்டான். சரின்னு சொல்லி 14வது வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அதற்கப்புறம் அந்த நாகமான் சொல்கிற காரியத்தை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:14-15. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் என்பதை அறிந்தேன். திரும்ப வாசிங்க. இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். எப்ப அறிந்திருக்கிறாரு? அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போது. இன்னைக்கு எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டுடைய ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய செய்தி கடந்து வருகிறது, பரிசுத்த ஆவியான கொண்டுகிற வார்த்தை கடந்து வருகிறது, அந்த வார்த்தையை கேட்குறீங்க, அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். கடந்த நாட்கள் உங்களோடு ஜீவ தண்ணீர், இந்த சங்கீதம் 36:9, சங்கீதம் 46:4-10 உங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி பாருங்க, எந்த அளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி. நிச்சயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியத்துக்கும் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க நிச்சய மாற்றங்கள் வரும். எந்த இடத்துல தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணப்படுகிறதோ, இப்போ நாகமான் நான் மூழ்கல, இந்த இடத்துல வரல, நான் ஸ்நானம் பண்ணல அப்படின்னு போயிருந்தான், அவனாகவே இருந்திருப்பான், மாற்றம் வந்திருக்காது. கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்க மாட்டான். இன்னைக்கு நான் ஆண்டரை பற்றி இன்னும் அறியணும். நான் அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவர் இன்னார் என்று அறிவேன். ஐ நோ மை காட். பவுல் ஆண்டவரை அறிந்தனால எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் அசைக்கப்படாமல் இருக்கிறார். அதான் ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எதுவும் எங்களை அசைப்பதில் நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் அந்த லெவலுக்கு கடந்து வந்துட்டோன்னு வச்சுக்கங்களேன். ரோமர் 8வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லுகிறபடி, நான் நிச்சயத்திருக்கிறேன், உங்களை எதுவும் அசைக்க முடியாது, எந்த வல்லமையும் அசைக்க முடியாது, பெலத்தின் மேல் பெலனடைஞ்சு ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் முடிவு செய்யணும், என் ஆண்டவர் இன்னார் என்று அறியும்படியா இந்த நாளில் நான் அர்ப்பணிக்க. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். வீட்டுக்கு போகிறீங்க, நல்லா லஞ்ச் எடுக்கிறீங்க, நல்லா ரெஸ்ட் பண்ணுறீங்க, சந்தோஷமாக ரெஸ்ட் பண்ணுங்க. தனியாக உட்காந்து ஆண்டவரோட ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு பேசுங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உங்களை அறிந்து கொள்ள நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஆண்டவரே என்னோட பேசுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களோட பேசுகிறேன். உங்களை இன்னும் அறிந்து கொள்ள ஆசை. ஒரு நண்பனோடு பேசுவது போல. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோடு எப்படி பேசுவீங்களோ அது போல, அப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உங்களை இன்னும் அறிந்து கொள்ளணும். வேணா நான் சொல்கிறேன், இந்த செய்தியை திரும்பவும் நீங்கள் கேட்டு அடுத்த வாரம் வர்றக்குள்ளே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த காரியம் உங்களுக்கு கஷ்டமாக தோணுதோ கர்த்தர் அதை லகுவாய் மாற்றி இருப்பார். எந்த இடத்துல கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ திறக்கும்படியான வாசலை கொடுத்திருப்பார். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும்னு ஆண்டு விரும்புகிறார். தானியேலுடைய கழுத்துக்கு கத்தி வந்தது, ஆண்டு அலோவ் பண்ணார். ஏன்னா என்னை அறிந்து கொள்ளணும். ஜெபித்தார், அறிந்து கொண்டார். அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சருக்கு தரிசனம் வந்தது, அழைத்தார், உடனே வார்த்தையை கொடுத்தார். நம்மளும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் இருக்க மாட்டேன், இன்னும் என் ஆண்டரை அறிந்து கொள்வேன். சொல்லுங்க, I will know my God more and more, deeper and deeper, closer and closer. My love on Jesus will be more and more and more. Hallelujah. அப்படி எழுந்திருந்து தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டிடத்துல சொல்லுங்க, உங்களை இன்னும் அறிந்து கொள்ள ஆசை ஆண்டவரே, இன்னும் உங்கள் இடத்துல கிட்டி சேர ஆசை ஆண்டவரே, நீங்கள் என்னோட கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் என்ன விதமான
விதமான சூழ்நிலை கடந்து போனாலோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஒரு நாட்களை நானும் சொல்லுவாண்டவரை சொல்லுங்க, அதன் நிமித்தம் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவு. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அந்நாள் பரியந்தம் காத்து கொள்ள வல்லவராக இருக்காண்டு நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டரை பத்தி எனக்கு தெரியும், என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர், என்னை வழிநடத்தினர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, நான் இன்னும் அவரை பற்றி கொள்ள போறேன், அப்பாவை இன்னும் நேசிப்பேன், அப்பாவை இன்னும் அறிந்து கொள்ளுவேன். யோபு எவ்வளவு கஷ்டத்துல போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிற யோபுவுக்கு எப்படி அப்படி ஒரு ஞானம் வந்தது? ஏன் தெரியுங்களா யோபுவுக்கு அந்த ஞானம் வந்தது? யோபு நல்லா இருந்த நாட்கள்ல ஆண்டவர் ரொம்ப அறிஞ்சு வச்சுட்டார். அதான் அவர் சொல்றார் யோபு 29வது வசனத்துல, சென்று போன மாதங்களிலும் தேவனை காப்பாற்றி வந்த நாட்களும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அவருக்கு தெரியுது தேவனுடைய சீர் என் மேல இருக்கணும், கர்த்தருடைய நடத்துதல் என் மேல இருக்கணும், அப்ப நான் எல்லா வகையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். அந்த சீர் என் மேல இருந்தது. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருள வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அருமையான திருச்சபையே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வசனங்களின்படி ஒரு சில வசனங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த வசனங்களின்படி அந்த வசனத்தை நேசிங்க. வசனத்தை நேசித்து தேவனுடைய ரகசிய செயல் யோபுவின் கூடாரத்தின் மேல் இருந்தது. அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் கடந்து வந்தது. அந்த சீர் அங்கே இருந்தது. ஆண்டவரை அதே சீரை என் மேலே கொடுக்க. நீங்கள் ரொம்ப சிம்பிள்ங்க. ஆண்டர்கிட்ட நெருங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆண்டரோட நெருங்கிறது ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப கஷ்டமே இல்லை. இப்போ இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்கள் சீர் என் குடும்பத்தின் மேல இருந்தா, உங்க சீர் என் மேல இருந்தா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குல்ல. யோபுவினுடைய குடும்பத்தின் மேல அந்த ரகசிய செயல் இருந்ததுல, நானும் அதே போல நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அந்த ரகசிய செயலை மேல வச்சிருக்க ரகசிய செயல் வெளிப்படட்டும். ஒரு நோக்கத்தோடு தானே நீ அழைச்சிங்க, ஒரு நோக்கத்தோடு தானே அபிஷேகத்தீங்க, ஒரு நோக்கத்தோடு தானே நீ வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே 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 உங்க கரத்துல நீ ஒப்பு கொடுக்கிற, உங்க கரத்துல நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பொழுது அவர் தீபம் அவன் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன். அவர் அருளின வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன். ஆண்டவரே, எந்த தீபம் அவர் மேலே பிரகாசித்ததோ அதே தீபம் என் மேலே பிரகாசிக்கட்டும், அதே தீபம் என் மேலே பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை உங்களை அறிந்து கொள்ள ஆசை. ஆண்டவரே, நான் அறிந்து கொள்ள ஆசை. தடைகளை உடைத்து போடுகிறவர் முன்பாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்க வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பீங்கன்னு வேதம் சொல்லுது. எனக்கு நீங்க அதை செய்வீங்களா? எனக்கு அதை செய்வீங்களா? நீங்க செய்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை அறிந்து கொள்ள ஆசை, உங்களை அறிந்து கொள்ள ஆசை. யோபு அறிந்து கொண்டார் ஆண்டவரே, யோபு அறிந்து கொண்டார் ஆண்டவரே, ஆபிரகாம் அறிந்து கொண்டார் ஆண்டவரே. நானும் அதே போல இருப்பேன்ப்பா. நீங்க என்ன கேட்டாலும் செய்வ ஆண்டவரே, என்ன உடன்படிக்கை கேட்டாலும் செய்வ ஆண்டவரே. உங்களை அறிந்து கொள்ள ஆசை, உங்களை அறிந்து கொள்ள ஆசை. நீங்க என்னோட கூட இருக்கணும், நீங்க என்னோட கூட இருக்கணும், நீங்க என்னோட கூட இருக்கணும். அப்படி சொல்லி சொல்லி அவரை கிட்டி சேர்ந்துருங்க, கிட்டி சேர்ந்துருங்க. அப்பா இடத்துல நீங்க சொல்லணும், இன்னும் உங்களை அறியணும் ஆண்டவர், இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவர், உங்க பிரசன்ன நிரப்ப ஆண்டவர். அப்படி சொல்லி சொல்லி சொல்லுகிற பொழுது அவர் கைவிட மாட்டாருங்க. யாக்கோப்பு வனாந்திரத்திருந்தார், வனாந்திரத்திருந்தார். எங்க அம்மா சொன்னதுக்காக எங்க அப்பாவுக்கு அந்த உணவு பதார்த்தங்களை கொண்டு போய் கொடுத்தேன். அனாவசியமா அந்த காரியத்தில் நான் கடந்து போய் இன்னைக்கு நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன். நான் ஆசைப்பட்டு போகலையே, எங்க அம்மா சொன்ன காரியம் எனக்கு தீமையா போயிருச்சே. ஆண்டவர் பார்த்தார், கவலைப்படாதப்பா, தீமையை நன்மையை உனக்கு நான் மாற்றி கொடுப்பேன். அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் வெளிப்பட்டார். பேர்சபா வனாந்திரத்தில் கல்லை வச்சு படுத்திருக்கிறார், யாருமே கூட இல்லை. அவர் கடந்து வர்றார். வானத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிற அந்த காட்சியை யாக்கோபு பார்க்கிறான். இது வானத்தின் வாசல். அந்த இடத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் கூட இருந்து எல்லா இடத்துலையும் நடத்துவேன், சொன்னதை செய்ய வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். அந்த வனாந்திரத்தில் அவர் படுத்திருக்கிற பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் என்ன செய்வேன்னு கவலைப்படலை. இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசலா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு நன்மையா, தாங்க முடியாத பாரமா, தாங்க முடியாத பாரம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு இருதயத்திலிருந்து விலகும்படியா ஜெபிக்கிறேன்.
யாருடைய இருதயத்திலும் தாங்க முடியாத பாரம் இருக்கக்கூடாது. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் கொடுத்த மகிமையான தொடுதலுக்காய் நன்றி செலுத்துகிற இதோ இப்பொழுது கடந்து வருகிற அந்த ஆவியானுடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு இருதயங்களை லகுவாக்க போகுது. அந்த பேசபா வண்ணாந்தரத்துல யாக்கோப்பை சந்தித்தவர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கார், நம்மளை சந்தித்துக் கொண்டிருக்கார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆவியானவர் சந்தித்துக் கொண்டிருக்கார். என்ன பாரமா இருந்தாலும் அது விலக போகுது. நீங்க சொல்லணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகல, சொன்னதை செய்திடும் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நீங்க அறிந்து கொள்ள போறீங்க, அப்பாவை அறிந்து கொள்ள போறீங்க, இன்னும் பற்றி கொள்ள போறீங்க. இதுவரை இருந்ததை காட்டிலும் அப்பாவுக்குள்ள உறுதியா இருக்க போறீங்க, இன்னும் அவரை அறிந்து கொள்ள போறீங்க. அப்படியே கண்களை மூடி, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். உங்களுக்கு எப்போ அவர்தான் துணைங்க, யார் கூட இருந்தாலும் அப்பா கூட இருக்கார். என்னாலும் நடத்துவார். என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன், I will believe, I will trust him. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. 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 நீ வலது கரங்களை உயர்த்தி, டாடி என்னோடு இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம்.
ஒவ்வொரு இருதயத்திலோ கர்த்தருடைய தொடுதல் எல்லா இருதய லகுவாகும்படியா ஜெபிக்கிற. தாங்க முடியாத பாரம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு உச்சம் தலையின் மேல என் தேவனுடைய வலதுகரம் இறங்குவதாக. மனமகிழ்ச்சி இருதயத்தை நிரப்பட்டும். என்ன பாரம் என்ன காரியங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய தேவைகள் என்ன காரியம் இருந்தாலும், என் ஆவியானவருடைய தொடுதல் ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும். அவர் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. அப்பா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தூக்கி நிறுத்துகிற தெய்வம், நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், நம்மளை வாழாக்காமல் தலையாக்குகிற தெய்வம், நம்மளை கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கைவிட மாட்டார். அப்பா கர நம்மோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவா நிரப்பி இருப்பதற்காய் நன்றி. எல்லா பாரங்களும் விலகி இருப்பதற்காய் நன்றி. இன்னும் உங்களை அறியும்படியா ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவருக்குள்ள அந்த இருதயத்தின் தாக வரட்டும். அப்பாவை பற்றி கொள்ளுகிற, அப்பாவை அண்டி கொள்ளுகிற. யோபு 29வது அதிகாரத்தில் சொன்னபடி, ஆண்டவரே அந்த தீபம் என் தலையின் மேல இருக்கட்டும், அந்த சீர் என் குடும்பத்தின் மேல இருக்கட்டும், அந்த தேவ ரகசியம் என் மேலையும் வெளிப்படட்டும் சொல்லி வாஞ்சை தாகம் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ள பெருகும்படியா ஜெபிக்கிற. அந்த தாகம் பெருகும்படியா ஜெயிக்கிற. அந்த வாஞ்சையை ஒவ்வொருவருக்குள்ள அனுப்புகிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள கடத்துகிற ஆண்டவரே. அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வரட்டும். கர்த்தருடைய ஆவியான மகிமையான காரியங்களை செய்யுங்க. சபையை உம்முடைய கிருபையினால் அடுத்த நிலைகளுக்கு உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் பலன் ஒவ்வொருவரையும் நிறுத்தட்டும். எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி. நிறைவான இந்த சம்பூர்ணமான அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். லைவில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். God bless you.